செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா? ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு யோகமான எதையும் வந்து தீர்க்கமாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ரிஷபராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11 சனி பகவான் அமோகமான பலனை தருவார். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி. அது இல்லாமல் 10 பாம்பு, அதாவது ராகு பகவான் கும்பத்தில் விசேஷம். ரிஷபராசியை பொறுத்தளவில் பலவிதமான ஆற்றல் மிகு மாதமாக செப்டம்பர் அமையுது. நம்ம தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கு பேர் விரைய நல்ல தைரியமாக முடிவெடுக்கக்கூடியதில் இருக்கும்போது நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். என்ன வெற்றி வாய்ப்புகள்? ஈல்டு நல்லா இருக்கும், நல்லபடியாக நமக்கு அதுக்கான அதை பராமரிக்கிறதுக்கான எண்ணோட்டங்களை நமக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் ஆற்றல் மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா? ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு யோகமான எதையும் வந்து தீர்க்கமாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ரிஷபராசிக்கு உள்ள பவரே, வில் பவரே, தன்னை முன்னிலை நிறுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரிஷபராசிக்கு பொதுவாக உண்டு. தப்பு இல்லை. யாருக்கு இல்லை? எந்த ராசிக்கு இல்லை? அந்த ராசியில் இருக்கக்கூடிய விசேஷத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரம் முழுவதுமாக, திரும்ப மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். அதோட என்ன வேணும்? ரிஷபராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11 சனி பகவான் அமோகமான பலனை தருவார். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி. அது இல்லாமல் 10 பாம்பு, அதாவது ராகு பகவான் கும்பத்தில் விசேஷம். திரும்ப வந்து கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ல் சூரியனோட சம்பந்தப்படுறாரு. 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் கன்னிக்கு வந்துடுவார். இதில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்தே இருக்காங்க. குரு பகவான் மிதுனத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சந்திர பகவான் எப்போதுமே 2.25 நிமிடம் அவருடைய நகர்தல் இருக்கும். இந்த அடிப்படையில் ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்தையும் தாண்டி யோகாதிபதினு சொல்லக்கூடிய பகவான் சனி 11ல் இருக்கிறார். இப்போ செப்டம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டால் எந்த மாதத்தில் வரும்னா, தமிழ் மாதத்தில் ஆவணியும் புரட்டாசியும் வரும். இந்த ஆவணி அப்படிங்கிறது சூரியனுடைய மாதம். ஏன்னா சிம்ம மாதம்னாலே அது ஆவணி மாதம் தான். ஆவணியும் சூரியனுக்கு தான் வந்தது. சரி, புரட்டாசி மாதம் யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த புரட்டாசிங்கிறது கன்னிங்கிறது புதனுக்கு. இவங்க 2 பேருமே பக்கமாக எப்போதுமே இருப்பாங்க. எல்லா ஜாதகத்துலேயுமே சூரியன் புதன் கிட்டத்தட்ட சேர்ந்தா இருப்பாங்க. ஒரு 30 டிகிரியில் தான் இருப்பாங்க. சில இடத்துல ஒரே ராசி கட்டத்தில் இருக்கலாம், இல்லை முன்னவோ பின்னவோ இருப்பார். ஒன்று 12ல் இருப்பார், 2ல் இருப்பார். ஆக அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டு கிரகங்கள், அதுவும் விசேஷமாக கன்னியில் இருக்கிறதுனால ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கணும். அப்படிங்கிறதுல 2 அஞ்சிக்க வேண்டிய 5ல் இருக்கிறது விசேஷம். ரிஷபராசியை பொறுத்தளவில் பலவிதமான ஆற்றல் மிகு மாதமாக செப்டம்பர் அமையுது. இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எந்த விதத்தில் பலன்கள் இருக்கும்? நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கான அனுகூலத்தை கொடுக்கணும். கல்வி கடவுள் பகவான் புதன், அவர் நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ கல்வியை கொடுக்கணும். கல்வி என்ன இயல்பாக நமக்கு செப்டம்பரில் என்ன வரும்? குவார்டர்லி வரக்கூடிய அல்ல லீவ் சில இடத்துல அது ஒவ்வொரு செட்டப் மாறும், ஒவ்வொரு ஸ்கூலுடைய அமைப்புகள் மாறும். ஆகினால கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அதுக்கான சூழல்லாம் நல்ல விதமாக அமைகிறதுனால ஒரு விசேஷம். அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு. நான் வேலையை தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைச்சிருமா? வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமான்னு கேட்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலைக்கு வேண்டிய கிரகம் பகவான் சனி பிரமாதமான நிலையிலிருந்து இந்த 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் புதன்லாம் வந்து கன்னியில் இருக்கும் பொழுது சனியால் பார்க்கப்படுகிறார். அவங்கள உறுதியாக பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பெரிய முன்னேற்றம். என்ன பெரிய முன்னேற்றம்? வேலையில் நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கிடைச்ச வேலைக்கு நல்ல வருமானம் இருக்கணும், சம்பாத்தியம் இருக்கணும், இதுதானே எதிர்பார்க்குறீங்க. அதோடு சேர்ந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். டெஃபினட்டாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் நமக்கு கிடைக்கணும், அது நம்ம கை கிடைக்கணும். இதுதானே உண்மை. ஒரு நண்பர் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு ஹைக்கிங் வருமா அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட்டில் தான் எல்லாமே அவங்களே அந்த செட்டப்பே ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் கம்பெனி மாறுறது அப்படிங்கிற ஒரு விசேஷங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் விசேஷம். சரி, நான் வந்து அதெல்லாம் இல்லை சார், நான் ஒரு தொழிலில் இருக்கேன், வியாபாரியாக இருக்கேன், நான் வந்து முதலீடு பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மாதம் முதலீடு பண்ணுவதற்கு சாதகமான காலம். அதில் முதலீடு பண்ணலாம். அதில் ஸ்கூல் வச்சுருக்கேன் சார், ஸ்கூல் சம்மந்தமானதெல்லாம் நமக்கு இருக்காது. அந்த மாதிரி கல்வி சார்ந்த பாடசாலைகள் சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய பல பேர் இருக்காங்க. ஏன்னா ஸ்டேஷ்னரின்னு மட்டும் இல்லாமல் நிறைய அதை சார்ந்த பல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அமோகமான பலனை கொடுக்கும். நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? விவசாயத்துக்கு வேண்டிய செவ்வாய் 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அற்புதமான நிலையில் வரார். ஏன்னா அவர் வந்து 7, 12க்கு வேண்டியவர். உங்களுக்கு 6ஆம் இடத்துல, அதாவது துலாத்துக்கு 6ல் வராரு. துலாத்துக்கு நியாயமாக வந்து ரிஷபத்துக்கு துலாம் 6ஆம் வீடு,
துலாத்தில் வரும்போது 6ஆம் வீட்டுக்கு விசேஷம். 6ஆம் வீட்டிலேருந்து ஒரு 12 பார்ப்பார். அப்போ சயன கிரகம் சொல்லக்கூடிய 12 பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கு பேர் விரைய நாள், தைரியமாக முடிவெடுப்போம். முடிவெடுக்கக்கூடியதில் இருக்கும்போது நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். என்ன வெற்றி வாய்ப்புகள்? ஈல்டு நல்லா இருக்கும், நல்லபடியாக நமக்கு அதுக்கான அதை பராமரிக்கிறதுக்கான எண்ணோட்டங்களை நமக்கு அதிகரிக்கும். பராமரிக்கிறதுங்கிறது வார்த்தையால் இல்லை, அது அங்கே பார்க்கும்போது அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதை பற்றி நம்ம யோசிப்போம். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாயால் விவசாய பணியில் இருக்கிற அவங்களுக்கு அல்லது சரி கேட்டில் ஃபார்ம், கோட் ஃபார்ம் வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியர்ஸ் அப்படின்னா, நிறைய ப்ரொமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு செவ்வாய் தான் அதுக்கான காரக தத்துவம். அப்போ செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறாரா? தாராளமாக நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ நல்ல நிலையில் இருக்கிறவர் என்ன விதமான பலனை கொடுக்கணும்? பலவிதமான நல்ல பலனை கொடுக்கணும், கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்கலாம் யார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு. இது ஒரு பக்கம். அதை தாண்டி இப்போ நான் வந்து பெரிய லெவலில், நான் உயர் லெவலில் பெரிய அந்தஸ்தில் இருக்கேன், அரசியல் சார்ந்த பதவியில் இருக்கேன், அரசியல் சார்ந்த தொடர்பில் இருக்கேன், நிறைய அரசியல்வாதியாக இருக்கேன், கலைத்துறையில் இருக்கிறேன். ஏன்னா கலை வந்து சுக்கிரனுடைய சம்மந்தப்பட்டது. அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் கலைத்துறையில் இருக்கீங்க. அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அமோகமான மாதமாக இருக்கும். அதுவே அரசியல் துறையில் இருக்கிறவங்க சூரியன் நல்ல நிலையில் 4ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்ப 5ஆம் வீட்டுக்கு வருவார். 4ஆம் வீடுங்கிறது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வருவார். வரும்பொழுது உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள், ஆற்றல் மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உறவுகளில் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் நல்லா இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். வித்தியாசமான ஒரு அமைப்புகளை நம்ம யோசிப்போம், வேறு கோணத்தில் யோசிப்போம். அந்த கோணத்தில் யோசிக்கும்போது அது உங்களுக்கு பலனுள்ளதாக, அதுதான் உண்மை. பலனுள்ளதாக நமக்கு தரணுமா இல்லையா? பயனுள்ளதாக இருக்கணும்ல. பலன்கிறது பெனிஃபிட்ஸ். பயனுள்ளதாக இருக்கணும்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக, நமக்கு வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்கணும். ஆகையினால இதெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கணும். இது ப்ராபபிலிட்டி. பட் ஜோதிடத்தில் 2 விஷயத்தை நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். இது வந்து ஓவரால் எந்த அளவுக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க. இது வந்து ஒரு ராசி தானே, ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குல்லவா, 3 நட்சத்திரத்துக்கான வயது மாற்றங்களாக இருக்கும்போது திசாபக்திகள் மாறும் அல்லவா? கண்டிப்பாக அதுதான் உண்மை. அப்போ என்ன ஆகிடும்? இப்போ நம்ம வந்து ரிஷபராசி, ஓஹோ ஆஹா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருக்கிற கோல்சாரத்தை வச்சுக்கிட்டு கிரகங்கள் இப்படி இருக்குப்பா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வழக்கமான ஒன்று தான். எல்லா ஜோதிடரும் வழக்கமான, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த 9 நவகிரகங்கள், 12 கட்டங்கள், இதில் இருக்கக்கூடிய எங்கெங்கே உட்கார்ந்துருக்கு கிரகமோ அந்த உட்கார்ந்துருக்கிற கிரகத்துக்கான பலனை சொல்லித்தான் ஆகணும். இதில் ஏறத்தாழ ஏற்றமோ இறக்கமோ 2 இருக்கத்தான் செய்யும். இந்த ஏற்றம் இறக்கங்கிறது, ஜோதிடங்கிறது நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தான். நம்மளை சரியான கோணங்களில் நம்மளை மாற்றி அமைத்து கொள்வதோ அல்லது அந்த பாதையை நோக்கி நம்ம செல்வதற்கு தான் ஜோதிடம். ஜோதிடமே பார்க்காததுனால நிறைய நண்பர்கள் நான் நல்லா இல்லாமல் இருக்கேங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கலாம். அதுவும் ஒரு விதத்தில் நியாயம்தான், அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே சமயத்தில் ஜோதிடம் பார்க்கறது அவசியமானு கேட்டால் அதையும் அவசியம் சொல்லக்கூடிய மறுக்க முடியாது. தேவையை நாம் எங்கே உபயோகப்படுத்துகிறோங்கிறத வச்சு, அந்த தேவை நமக்கு எந்த அளவுக்கு பலனுள்ளதாக இருக்குங்கிறத வச்சு தான் நமக்கு அந்த துறையை பற்றின புரிதலும் அதற்கான ஈடுபாடுகளும் வரும். அந்த அடிப்படையில் இப்போ இந்த கோல்சாரத்தை நாங்கள் சொல்லிடுறோம். சில இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற உண்மை தத்துவம் இருக்குது. அது மிகைப்படுத்த நம்ம எடுத்துக்க முடியாது, உண்மைதான். இப்போ நான் எப்படின்னு கேட்குறீங்க, சனி பகவான் 11 இருக்கிறார். டெஃபினட்டாக சனி 11 இருந்தால் நல்லது பண்ணணும். எந்த மூல நூல்களில் போய் ஜோதிடத்தை கேட்டாலும் 11 சனி பகவான் இருந்தால் அவர் நல்லதே பண்ணணுங்கிறது ஒரு விதி. சரி, இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு 11 இருக்குது. இப்போ 11 இருக்கும்பொழுது ரிஷபராசி நான் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய சோ மெனி பீப்புள்ஸ் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிருகசீரிட நட்சத்திரமாக இருக்காருன்னு வச்சுங்க. அவர் வந்து 2ஆம் பாதமோ இல்லை 1ஆம் பாதமோ இருக்கார், ரிஷபராசியாக இருக்கார். அவருக்கு ஒரு 45 வயதை தாண்டுவார். அப்போ அவருக்கு சனி திசை வந்துடும். சனி பகவான் திசை வரும்பொழுது ரிஷபராசிக்கு யோகாதிபதி இத்தனைக்கு சனி, அதெல்லாமே இப்போ லாபத்தில் இருக்கிறார். ஆனால் சனி திசை அவருக்கு அனுகூலத்தை கொடுக்காது. ஏன்? ரிஷப லக்னம் அப்படி இருந்தால் அது 9, 10க்கு வேண்டிய பேர். ஆனால் அவர் அந்த லக்னமாக இருப்பாரா? இன்கேஸ் அவர் கடக லக்னமாக இருந்துட்டார்னு வச்சுங்க. ரிஷபராசி கடக லக்னம், மிருகசீரிட நட்சத்திரம், சனி பகவான் 11 இருக்கிறார். நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு வாழ்க்கையில் சோதனை இருக்குது. அவர் எப்படி எடுத்துப்பார் ஜோதிடத்தை? அப்போ இதுக்கு புறம்பானது, இது தப்பாக தான் எடுத்து, இந்த தோஷிகளை வேலை இல்லைப்பா, இப்படி தான் சொல்கிறாங்க, நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஏன்? அந்த திசை அவருக்கு அனுகூலத்தை தரக்கூடாது. கடகலகனமாக இருந்தாலோ அல்லது அவர் மிதுன லக்னமாக இருந்தாலோ அவருக்கு அனுகூலத்தை கொடுக்க முடியாது. எப்போ கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, அந்த காலகட்டம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு
உங்களுடைய பிறந்த ஜாதகம் ஜனன ஜாதகம் அவசியப்படுது. சரி, அந்த பிறந்த ஜாதகத்தோடைய சனியோட நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த சனியோட நிலை இது யாருமே சொல்றது இல்லை சார். நான் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க ராசி பலன் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அவங்களுடைய நிலைப்பட சொல்கிறதில்ல. ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணுங்கிறது சொல்கிறாங்களே விட இந்த திசை இதை தான் பண்ணுங்கிறத யாரும் சொல்கிறதில்ல. அப்படி சொல்லணும். இதெல்லாம் மூல நூல்களில் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. இது யார் வேணாலும் இல்லை, நீ கொஸ்டின் பண்ணலாம். ஈவன் தோ அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு அந்த அனுகூலத்தை கொடுக்காத பொழுது என்ன பண்ணலாம்? மாதம் ராசி பலன் உங்களுடைய டிவி பார்த்துட்டு இருக்கேன் சார், அப்படி பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டால் உடனே நான் அதான் சொல்வேன், இது தொழில்முறையாக சொல்வது அல்ல. எனக்கு நீ ஜோசியம் பார்த்தா எனக்கு வருமானம் வருங்கிறதுக்கு அடிப்படையில் சொல்கிறது அர்த்தமாகாது. இந்த இடத்துக்கு அது பொருந்தாது. உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது கோல்சாரத்தில் 11 சனி இருந்தால் நல்லதே பண்ணும், அனைத்து மூல நூல்களும் சொல்லும். நல்லது பண்ணலன்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? அவருக்கு நடுத்தர வயதை எட்டக்கூடியவருக்கு சனி திசை வந்திருக்கா முதல்ல ஆராயணும். அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, அவர் முதல்ல இந்த லக்னக்காரரா அப்படிங்கிறத ஆராயணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கும்ப லக்னமாக இருக்காருன்னு வச்சுங்களேன். கும்ப லக்னத்துக்கு விரையாதிபதியாக போயிடுவார். அவர் ஏற்கனவே மிருகசீரோட 2ஆம் பாதமாவோ இல்லை 1ஆம் பாதமாவோ ரிஷபராசியாக இருப்பார். இப்போ சனி பகவான் 11 இருப்பார். ஆக 11 இருக்கிற சனி உண்மையான நல்ல பலனை அமோகமாக அள்ளி கொடுக்கணும். ஆனால் திசை அவருக்கு அனுகூலத்தை இல்லைன்னா இதோடைய 30% 70% ஓவர் கம் பண்ண முடியாது. அப்போ இந்த ராசி பலன்கிறது 30%, ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்ததுங்கிறது 70%. 70% ஓவர் கம் பண்ண முடியுமா? 30% வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா நாம் சொல்கிறது அத்தனையும் பொய், அவங்க சரியாக சொல்லலை, இவங்க சம்பாதிக்கிறது சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்தால் ஜோதிடர் எப்படி அதுக்கு காரணமாவார்? யோசிச்சு சொல்லுங்கள். காரணம் ஆக மாட்டார். அதேமாரி நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பொது பலனில் பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. தப்பு. நிறைய பேர் தப்பாக பொது பலனில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% அஸ்ட்ராலஜர் பொது பலனை தப்பாக தான் ஏதோ சொல்கிறாங்க. 3 இருக்கா 6 இருக்கா அப்படி இருக்கு இப்படி. அதெல்லாம் மக்களாகிய நீங்கள் எப்போதும் ஏமாறாதீர்கள். அது காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு அது உணர்த்தும். இன்னும் 2-3 வருடத்துக்கு பிறகு ஜோதிடர்கள்லாம் யாருமே நிலச்சி நிற்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுடைய பர்த் நேச்சருங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பர்த் நேச்சர் ஒருத்தருக்கு இருக்கிற மாரி இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 இருக்கிறாரு. இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா எல்லா அர்த்தாஷ்டம சனி கஷ்டப்படலை. அஷ்டம சனி சிம்மராசி எல்லா சிம்மராசியும் கஷ்டப்படலை. எல்லா 11 இருக்கக்கூடிய ரிஷபராசி எல்லாருமே லாபத்தில் இல்லை. 11 இருக்குது சனி, ஆஹா ஓஹோ உனக்கு அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு நாங்களாம் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பர்த் நேச்சர் உங்களுக்கு எதை சொல்லுமோ அதுதான் தீர்க்கமாக 70% பலன்களை அதுதான் கொடுக்கும். அதுதான் ப்ரெடிக்ஷன். அதனால் இது வியாபார கண்ணோட்டத்தில் பேசுகிறத அர்த்தமாகாது. ஏதோ இந்த மாதிரி ஒரு ஜோசியர் உங்களுக்கு தெரியறதுக்கு இந்த யூடியூப் சேனல் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் சந்தோஷப்படணும். யானும் சந்தோஷப்படுவேன். அதனால் இந்த ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். திரும்ப நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இந்த ஒரு மாதம் 30 நாள் பலனை நல்லா இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும், பொருளாதார மேம்பாடு இருக்கும், வீடு வாங்கிடுவேன், நிலம் வாங்கிடுவேன், தொழிலில் இருக்கிற அமோகம் இருக்கும், நல்ல உறவுகள் இருக்கும், கணவன் மனைவி ஒத்து போவீங்க. இதெல்லாம் ஒரு பொதுவான வார்த்தைகள். இதெல்லாம் அது ஒரு மாதம் ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகுமா? நேற்று நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் நானே முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக பொது பலனில் உங்களுடைய டெப்த்து என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய ஆழம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உறுதியாக இந்த பலனும் தேவை. இந்த பலனோட சேர்ந்த உங்களுடைய ஜாதக கட்டங்கள் பலனும் தேவை. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கேள்விக்கு ஆணித்தரமான பதிலை கொடுக்க முடியும். எழுத்துப்பூர்வமாக ஆணித்தரமான பதில், எழுத்துப்பூர்வமான பதில். இது இல்லைன்னா நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்கள்லாம் மக்கள் தயாராகணும். இதுதான் உண்மை. அந்த மாதிரி தயாராகும் போது இந்த மாதிரி ராசி பலன்கள் உங்களுக்கு உபயோகரமாகவும் இருக்கும், எங்களுக்கும் நல்ல ஜோதிடர்கள்லாம் நிலைச்சி நிற்பாங்க. நல்ல ஜோதிடர்கள் நிலைச்சி நிற்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. நான் 140 வருஷமாக ஜோசியம் எங்கள் ஃபேமிலி ப்ரொஃபஷன் சொல்கிறேன். நான் 40 வருஷத்துக்கு மேலே நான் ஜோதிடம் சொல்கிறேன். ஆக என்னுடைய வேலையை நான் என்ன இந்த விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டங்கள் நிறைய பேர்கள் நிறைய மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ சப்ஸ்கிரைப் வேணுங்கிறதுக்காக நிறைய அறகுறை ஜோசியர்லாம் சொல்லி அவங்கெல்லாம் சொல்லி ராங் கைடெலாம் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா மக்கள் விழிப்புணர்வுங்கிறது அவசியம். உங்களுக்கு என்ன தேவை சார்? மக்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இது வேணும். இது எப்போ நடக்கும்? 2 கேள்வி தான். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? இந்த டேட்டில் கிடைக்கும். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எதாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து நாம் பணக்காரத்துவம் எல்லாமே. ஆக இதை உங்களுக்கு ஆப்ஜெக்டிவாக கரெக்டாக சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி உங்களுக்கு கிடைச்சிட்டா யூ ஆர் ஏ லக்கி ஃபெலோஸ், நோ டவுட்ஸ்.
ஜோதிடத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? 101% இருக்கு. ஆனால் சரியான ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கணும், சரியான ஒரு ஜாதகத்தை கொடுக்கணும். நீங்கள் தப்பான ஜாதகத்தை கொடுத்து தப்பான ஜோசியத்தை போகிறீங்க, இல்லை ஜோதிடம் நிறையா இருக்குது, 2 விஷயத்தில் 2 சரியாக இருக்கணும். சரியான ஜாதகமாக இருக்கணும், சரியான ஜோதிடத்தை பார்க்கணும். இது 2 இருந்தால் எல்லாத்துக்குமே தேடி தரலாம். நீங்கள் சரியான ஜோதிடத்தை போய் தப்பான ஜாதகத்தையோ இல்லை தப்பான ஜோதிடத்தை போய் சரியான ஜாதகத்தை கொடுத்தாலும் தப்பு தான். மறுபடியும் சொல்கிறேன், தப்பான ஒரு ஜோதிடத்தை சரியான ஜாதகத்தை கொடுத்தாலும் தப்பு தான், சரியான ஜோதிடத்தை தப்பான ஜாதகத்தை கொடுத்தாலும் தப்பு தான். ரெண்டுமே நீங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் கிரேட். உங்களை விட ஒரு சிறந்த பாக்கியவாளி உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இது இறைவன் சொல்கிறது. அதனால் தெளிவாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அமோகமான பலனை நீங்கள் பெற வேண்டும், பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவுகளை மேலும் கொடுக்கும். கல்வியில் உள்ள மாணவர்கள் அமோகமாக இருப்பார். பெரிய பெரிய தொழில் இருக்கக்கூடிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் வசதியை பெறக்கூடிய சனி பகவான் அருளால் நல்ல வசதியை உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாருங்கிறத சொல்லி, சூரிய பகவானும் புதன் பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் சென்று நந்தியம்பெருமானை வழிபடுவது, ரிஷபத்துக்குன்னா நந்தி தான், முடிந்த அளவுக்கு வழிபடலாம். அது பிரதோஷத்தை அன்னைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. சிவபெருமானை வழிபடுவது விசேஷம். குறிப்பாக திங்கட்கிழமையில் வழிபடுவது விசேஷம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் கிழக்கு நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வெண்மையான ஒரு நிறமும் அதே சமயத்தில் சந்தன கலர் நிறமும் ஐவரி ரொம்ப சிறந்த ஒரு பலனை தரும். பெரும்பாலான உறவுகளில் நண்பர்கள் நம்மளுக்கு பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையக்கூடியதாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் அந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு வைரம் சொல்ல போட்டிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. இல்லைன்னால் வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் வைரம் அணியலாம் என்று சொல்லி எல்லா விதமான இகபர சுகங்களை இறைவன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.